ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பேர் பலியாகியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஏர் இந்தியா விமான நிறுவனம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைகிறார். பாரதி ராஜா, வணக்கம். இப்போ 242 பேர்ல 241 பேர் பலி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உடல்களானது மீட்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து என்னவாக இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன பாரதி ராஜா? கண்டிப்பாக நேற்று பிற்பகல் 1:38 மணிக்கு குஜராத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் நடந்த அந்த விமான விபத்து ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த விமானத்துல ஒட்டுமொத்தமா 242 கேபின் குரூவையும் சேர்த்து 242 பேர் பயணிச்சாங்க. அதுல 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். தற்போது இந்த 242 பேர்ல 241 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியா தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த உயிர் பிழைத்திருக்கும் ஒருவர் இந்தியர் என்று கூறப்படுகிறது. 11A சீட் நம்பர் 11A இருந்தவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் நேற்று வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. ஆனால் எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கு ஏராளமான உடல்கள் குவிந்திருக்கிறது. இந்த உயிரிழப்புல இன்னொரு விஷயம் பார்க்கணும். விமானம் பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலின் போது அந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 மருத்துவ மாணவர்கள், ஒரு மருத்துவர், அவரது மனைவி என அங்கிருந்த 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தீயில் முழுமையாக கருகிய நிலையில் சடங்குகள் மீட்கப்பட்டுள்ளதால் இதில் யார் என்ன என்ற அடையாளம் காணும் பணி DNA பரிசோதனை மூலம் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எவ்வளவு உடல்களை மீட்டிருக்கிறோம் என்றால் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவது. எவ்வளவு உடல்களை மீட்டிருக்கிறோம் என்ற தகவலை தற்போது வரை வெளியிடவில்லை. ஆனால் உயிரிழப்பு இதுதான் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். விமானத்தில் இருந்தவர்கள் 241 பேரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த உடல்கள் அனைத்துமே மீட்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரியில் இருந்த 7 பேர் அவர்களது உடல், ஏனென்றால் அவர்கள் நேற்றிலிருந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, 5 பேரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்ற ஒரு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தற்போது அதிலும் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து உடல்களும் மீட்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொன்றாக நேற்று நமக்கு கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உடல்கள் நேற்று இரவு வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தொடர்ந்து மீட்பு பணிகளானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.